அனைவருக்கும் அடியனின் பணிவான வணக்கங்கள். இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் ஜாதகத்தில் லக்ன கொடுப்பனையின் முக்கியத்துவம். அதாவது ஒரு ஜாதகத்தில் லக்ன பாவத்துடைய கொடுப்பனையோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம அதாவது 12 பாவத்தில் லக்ன பாவம் தான் தலைமை பாவம். 12 பாவங்களும் ஒவ்வொரு விஷயத்தை குறிப்பிடுகிறது. அதாவது 12 பாவத்தில் பொதுவாக ஒரு பாவத்துடைய கொடுப்பனை, பொதுவாகவே லக்ன பாவத்தை விட்டுருவோம், ஒரு பாவத்துடைய கொடுப்பனை நம்ம எப்படி நிர்ணயம் பண்ணுறோன்னா, ஒரு பாவம் அப்படிங்கிறத விட ஒரு விஷயத்தின் கொடுப்பனை, இப்படி சொன்னால் புரியும், ஒரு விஷயத்தோட கொடுப்பனையை எப்படி நம்ம டிசைட் பண்ணுறோம். இப்போ திருமணம் அப்படின்னா பாவக்காரகம், கிரகக்காரகம், அதுக்கப்புறம் லக்ன கொடுப்பனை, அதுக்கப்புறம் 9ஆம் பாவ கொடுப்பனை அப்படிங்கிறது தான் நம்மளுடைய உயர்கணித கேபி சாரஜோதிடத்துடைய ஒரு ரூல். ஈஸியாக புரியறதுக்காக திருமணம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம டிசைட் பண்ணும்போது 7ஆம் பாவத்தில் கொடுப்பனை 40%. அதுக்கப்புறம் சுக்கிரன் அல்லது செவ்வாய் இதனுடைய கிரக கொடுப்பனை இது 40 மார்க். இதுக்கப்புறம் லக்ன கொடுப்பனை, அதாவது இந்த விஷயத்துக்கு லக்னம் எந்த அளவுக்கு சாதகமாக இருக்குன்னு சொல்லக்கூடியது 15 மார்க். அதுக்கப்புறம் 9ஆம் பாவ கொடுப்பனை, அதாவது தெய்வ அனுகிரகம் இந்த விஷயத்துக்கு எவ்வளோ இருக்குங்கிறது 5 மார்க். அதாவது பாவக்காரகத்துக்கு 40 மார்க்கு, கிரக காரகத்துக்கு 40 மார்க்கு, லக்ன கொடுப்பனைக்கு 15 மார்க். இந்த 15 மார்க்கோட முக்கியத்துவம் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். இந்த லக்ன கொடுப்பனையுடைய முக்கியத்துவம் என்னங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். இப்போ நீங்கள் பார்க்கும்போது லக்ன கொடுப்பனைக்கு 15 மார்க்கு தானே, அப்போது எந்த முக்கியத்துவம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. ஏன்னா எல்லா விஷயத்துக்கும் லக்ன பாவத்துடைய கொடுப்பனை ரொம்ப முக்கியம். அதுதான் இப்போ குழந்தை பாக்கியம்னு எடுத்திங்கன்னா இங்கே 5ஆம் பாவம் போட்டோம்னா இங்கே குருன்னு போட்டுக்கணும். குழந்தை பாக்கியத்துக்கு 5ஆம் பாவத்தில் கொடுப்பனையையும் குருவோட கொடுப்பனையும் நம்ம போட்டுக்கிட்டு அங்கேயும் லக்னத்தை சேர்க்குறோம். அதாவது புரிந்து கொள்ளணும் அப்படின்னா, லக்ன பாவங்கிறது ஒரு சீட்டு விளையாடுறோம் இல்லைங்களா, சீட்டு கட்டு விளையாடுற பாருங்க, அதில் ஜோக்கர் அப்படிங்கிறது லக்னம். இது 15% தான் இருக்கே அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, ஒருவர் ஒரு விஷயத்தில் மிக சிறந்த நிலையில் இருக்க வேண்டும் என்றால் லக்ன கொடுப்பனை நன்றாக இருந்தால்தான் அந்த துறையில் அவர் பெரிய ஆளாக முடியும். அதாவது நீங்கள் இப்போ இந்த +2 எக்ஸாம் போது நீங்கள் பார்ப்பீங்க, 95 மார்க் எடுத்தவனுக்கு 100க்கு 95% மார்க் எடுத்தவனுக்கு நல்ல காலேஜ் கிடைக்குது, 89 மார்க் எடுத்தவனுக்கு நல்ல காலேஜ் கிடைக்கல. இப்போ பாருங்கள், 89க்கும் இந்த 95க்கும் வெறும் இடையில 6 மார்க் தான் வித்தியாசம். அந்த 6 மார்க் சேரும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா அவன் ஜெயிச்சிடறான். அந்த மாதிரி தான் லக்ன